அன்பினைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனது இறைநிலையும் நாமம் என்ற சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அடிக்கடி எனது இறைநிலையும் நாமம் சேனலில் வள்ளலாரை பற்றி கூறுவதற்கு காரணம், வள்ளல் பெருமான் ஒருவர்தான் உயிரிரக்கத்துடன் தர்மம் செய்தால் இறைவனை அடையலாம் என்று கூறுகின்றார். சித்தர்கள், ஞானிகள் எல்லோரும் எவ்வளவு பேர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை வள்ளலாருக்கு கிடைத்தது. மேல்நிலை 19 நிலையில் இருக்கிறார் வள்ளலார். சுத்த வெளியில் அண்டங்களுக்கு அப்பால் கூட செல்லக்கூடிய வாய்ப்பு இவர் ஒருவருக்கு தான் கிடைத்துள்ளது. இறைவன் எனக்கு எல்லா நிலைகளையும் கொடுத்தான் என்று கூறுகிறார். ஆகவே அவரை பற்றி கூறுவதில் எனக்கு புண்ணியம், கேட்பதில் உங்களுக்கு புண்ணியம் என்பதை கூறிக்கொண்டு, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் வாழ வள்ளலார் கூறியவைகள் என்னென்ன என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். நமது வாழ்க்கையில் நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளாலும் நம்முடைய நித்திய வாழ்வில் ஏற்படும் துன்பங்களாலும் நாம் அல்லல் படும் துயரங்களை போக்குவதற்காக உள்ள ஒரே வழி வள்ளல் பெருமான் கூறிய பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற வாக்கியங்களாகும். ஒன்று, பசித்திரு. கடவுள் இப்பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் வியாபித்துள்ளார். நம்முள் இருந்து நம்மை இயக்குகின்றார். அவருடைய கவனத்தை நமது உணர்வில், அறிவில், மனதில், உடலில் செலுத்தி அவரை தொடர்ந்து நினைக்க வேண்டும். இறைவன் கவனம் அல்லது அருள் நம்முள் பூர்ணமாக வெளிப்பட வேண்டிய நமது அறிவானது பசித்திருக்க வேண்டும். பசித்திருக்க வேண்டும்னா உணவு பசி இல்லை, அறிவு பசி. அதைதான் இங்கே வள்ளலார் பசித்திரு என்று கூறுகின்றார். இரண்டாவது, தனித்திரு. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பான நாம் தனித்து இருக்க வேண்டும். வேறு சிந்தனைகள் எதுவும் நம் கவனத்தை ஈர்க்காமல் இருக்க நாம் தனிமையில் தியானமாகவும் நமது புருவ மத்தியில் தீபச் சுடர் ஒன்று எரிவதாக பாவித்து அதிலிருந்து இறைவன் நமக்கு அருள் பாதிப்பதாக தினமும் காலை மாலை ஒரு மணி நேரமாவது தியானம் செய்ய வேண்டும். இதனால் நாம் பெறுவது கடவுளின் காட்சி ஆகும். அதுதான் தனித்திரு. விழித்திரு. நாம் தியானம் செய்வதால் நமது மனது சிதறாமல் இறைவன் அருளை பெறுவதே லட்சியமாக கொண்டிருத்தலே விழித்திருதல் என அறிய வேண்டும். மோட்ச வீட்டை திறக்கும் சாவிகள்: 1, பசிப்பினி நீக்குதல். 2, நோய் நீக்குதல். 3, தாகம் நீக்குதல். 4, ஆசை நீக்குதல். 5, மாமிசம் தவிர்த்தல். 6, கொலையை தவிர்த்தல். 7, ஏழைகளுக்கு உதவுதல். 8, அச்சம் போக செய்தல். இந்த 8ல் நாம் முடிந்தவரை சாத்தியமான வகைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறியும் நாமும் கடைபிடித்தால் கண்டிப்பாக மோட்ச வீட்டின் கதவை நாம் திறக்கலாம் என்று வள்ளல் பெருமான் அறுதியிட்டு கூறுகின்றார். ஆகவே நாம் எப்பொழுதும் இறை சிந்தனையோடும் தர்ம சிந்தனையோடும் உயிர் இரக்கத்தோடும் நாம் வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் நம் சகோதரர்களே என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அவைகளை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நிலையை அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.